எங்கம்மா பாஸ்தரப்பா? பாஸ்றப்பா நம்ம அப்பா வந்துட்டு பரலோக அப்பா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரம். அவர் எல்லாத்துக்கும் பேசிட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இப்போ ஏறக்குறைய வரக்கூடிய நேரம் தான் இது. அப்பா ஜெபிச்சாரா உலகத்துக்கெல்லாம் கேட்குமா? நிச்சயமா ஒரு குழந்தை எப்படி தகப்பனார்கிட்ட கேட்டால் அந்த தகப்பனார் வந்து இறங்கி காரியங்களை செய்வாரோ, அதுபோல் நம்ம பாஸ்டர் வந்து இந்த உலகத்துக்காகவும் உலக மக்களுக்காகவும் அவர் தினமும் ஜெபம் பண்ணுற ஒரு ஜெப வீரன். 18 முறை இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கிறாரு. ஆக நிச்சயமாக ஒவ்வொரு நாட்டிலையும் அவருடைய ஜெபம் வந்து கேட்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஓ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதோ வந்துட்டாரு பாஸ்டர். சோத்ரம். வெரி குட். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்குப்பா. என்ன சாப்பிட்டீங்க? ரொட்டி சென்னைப்பா. ரொட்டி சென்னையா? என்ன பஞ்சீரா இல்ல நார்மலா? பஞ்சு. பஞ்சீரா? அப்போ அதான் உங்களுக்கு மேனேஜர் எங்க பார்த்தாலும் பஞ்சீரா. நாங்க கொரோனா கோரிங் சாப்பிட்டோம் பாஸ்டர். நீங்க கொரோனா கோரிங், அவங்க பஞ்சீரு. ரெண்டு நீங்க கொரோனா, அவரு பஞ்சீரு. ஏதாவது சாப்பிட்டு போங்க, நல்லதுதான். சரி, அப்ப எப்படி ஓடுது லைஃப்லாம்? திடீர்னு விஜயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து பார்க்க வந்ததுல. ஆமா பாஸ்டர், ரெண்டு மூணு காரியம் பாஸ்டர். ஒன்று உங்களை பார்த்து நாளாச்சு பார்க்கணும். அதே வேளையில் இந்த ஜெப காரியங்களை குறித்து சில விஷயங்களும் பேசணும். அது கூட நீங்கள் இடையில ஒரு பாட்டு, எப்பயும் ஒரு பாட்டு ஒன்று பாடுவீங்க பாஸ்டர், அந்த ஜெபமே என் வாழ்வில் அப்படின்னு. அந்த பாடல்கள் வந்து என்னுடைய உள்ளத்தில் எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். இது ஒரு கர்நாடிக்கல் பாடல். எனக்கு இந்த கர்நாடிக்க பாடல்னா ரொம்ப, நான் மெலடி நிறைய பாடி இருக்கிறேன், நிறைய ரேடியோவில் டிவிலெல்லாம் நிறையா பாடி இருக்கிறேன், நிறைய டிவி ப்ரோக்ராம் பார்த்து வெளியூர்கள்ல. ஆனால் இந்த கர்நாடிக்கல் பாடலை பாடும் பொழுது அது ஒரு உற்சாகம். அந்த பாட்டுன்னு ஜெபமே என் வாழ்வை செயலாக மாற்ற ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபமின்றியே ஜெயமில்லை அப்படின்றால் இந்த பாடல் பாடும் பொழுது, இது நான் எழுதின பாடல் அல்ல, நான் பாடியிருக்கிறேன். இந்த பாடல் எழுதுங்க ஒரு 1950-60 எழுதி பாடினவங்க இறந்துட்டாங்க, பாடினவங்க இறந்துட்டாங்க. அந்த பாடலுடைய வரிகள் மினிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களா இல்லையா? என்ன ஜெபிச்சீங்க? என்னென்ன ஜெபிப்பீங்க? வீட்டுக்கு ஜெபிப்பேன். வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? குழந்தைங்களுக்காக. எப்படி பேர பிள்ளைகள்லாம் எப்படி என்ன செய்யறாங்க? நல்லா இருக்காங்க. எப்படி கொரோனா காலத்துல ஃபேமிலி எல்லாம் ஐக்கியமா? ஃபேமிலி எல்லாம் ஒண்ணா நல்லா இருக்கும். இவருதான் சமைக்கிறாரா, நீங்க சமைக்கிறீங்களா? எல்லாரும் சமைப்போம். நீங்களும் சமைக்கிறீங்களா? எல்லாரும் சமைப்பாங்கன்னு சொன்னாங்க பாஸ்டர். எல்லாரும் சமைக்கணும். 2 பேர் தான் வீட்டுல. பேர பிள்ளைலாம் சமைக்குமா? இல்லைங்கப்பா. அப்புறம் அவங்களாம் அவங்க வீட்டுல இருக்காங்க. அவன் வீட்டுக்கு ஒரு நாள் வருவாங்களா? சரி, நீங்க குமாரை பத்தி சொல்ல வேணாம். ஜெப மன்னன் போன் இவங்க என்ன நல்ல பழக்கம்னா, அந்த 11 மணி வரைக்கும் நீங்க உயிரே போனாலும் சரி, கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. ஜெபம்ன்ற போது அருமையான தேவைப்படைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு பேசுவது. ஜெபன்றது ஒரு ப்ரோக்ராம் அல்ல. ஜெபம் வந்து ஒரு உபதேசன்றது நான் சொல்ல முடியாது. ஜெபம் வந்து வே ஆஃப் லைஃப். ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் பூமியில பிறந்தவனைய மூச்சு விடுறது மாதிரி ஜெபன்றது வாழ்க்கையில இருக்கணும். இதெல்லாம் கைக்குமார் நம்மளோட இருந்து நல்லா ஜெபிச்சு, நான் கேளு கூப்பிடுற நேரமெல்லாம் எனக்கே தெரிஞ்சு போச்சு. காலையில் கால் பண்ண மாட்டேன். ஏன் சொல்லுங்க? அவருடைய லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் ஆண்டுக்கு நல்லா தெரியும். காலையில எந்திரிச்சு அவர் இப்ப என்ன கேட்டாங்கன்னா 4 மணிக்கு பாஸ்டர் எந்திரிச்சு அவரு கடவுளோட நேரங்களும் பைபிள் வாசிக்கிறதும், அப்புறம் உலகமெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எத்தனையோ 1000 ஜனங்கள் இருக்காங்க. அந்த குடும்பங்களுக்காக குடும்பமா ஜெபிச்சு, அப்புறம் மலேசியாவில் நம்ம சபை விசுவாசிகளுக்கெல்லாம் ஜெபிச்சு, அப்புறம் வெளியில உள்ள நண்பர்களுக்கெல்லாம் ஜெபிச்சு, தேசத்துல ஆர்கனைசேஷன் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் பார்த்து AICFM, NECF, ICM, CCM, அப்புறம் தமிழ் பாசஸ் ஃபெலோஷிப் என்ட்ரி தந்தன ரன் பண்ணுறது, TPCFM, அப்புறம் விக்டோரியஸ் லிவிங் அசம்பிளியோட பாசர் குடும்பங்கள், அப்புறம் தேவையான
இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணி முடியறதுக்குள்ளார ஒரு சரியா ஒரு 7 மணி ஆகிடும் என் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு காலையில். அதுக்கங்க தான் மற்ற வேலையெல்லாம் நான் செய்வேன். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களை, நம்மளோட பழக்க வழக்கம் நல்லா மற்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஜெபம் தான். இந்த நாட்டுல இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் இந்த ஜெபம் தான் நாடை வழி நடத்துது. ஜெபம் தான் எல்லாருக்கும் ஜெயமே கொடுக்குது. ஸோ அதனால ஜெபத்தை குறித்து இன்னைக்கு நீங்க பல கேள்விகளை கேட்கறது ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இந்த கொரோனா காலத்துல கூட ஜெபம்னு சொல்லி ஒரு குரூப் ஜெபம் பண்றாங்க. எனக்கு ஒரு சில ஜெபங்கள் அவங்க பண்றது, அவங்க நல்ல கெட்ட எண்ணத்துல இல்ல, நல்ல எண்ணத்துல தான் ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபிக்கிற விதம் தெரியல. அந்த எப்படி ஜெபிக்கணும் சொல்லி சில பேபி மாதிரி ஜெபிக்கிறாங்க, சில பேர் முதிர்ந்தவர் மாதிரி ஜெபிக்கிறாங்க, சில பேர் அனுபவத்துல ஜெபிக்கிறாங்க, சில அனுபவம் பெற்றுக்கொண்டதுனால ஜெபிக்கிறாங்க, சில பேர் பெற்றுக்கொள்ளலையேன்னு சொல்லி அவங்க ஜெபத்துல ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு மனிதனோட கேரக்டரை காட்டும். நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையா இந்த கேரக்டரை காட்டும். நீங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க. சும்மா சாதாரணமா சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க அழுவ சொல்லி பசிக்கு? இல்ல. பேபி பிறந்தது எத்தனை குழந்தை உங்களுக்கு? 6 பிள்ளைங்களா? ஒன்னும் நீங்க 7வது பரிபூர்ணமா ஒன்றும் இல்லையா? வரப்போது வரும்போதா சோத்துறோம். 7வது பிள்ளை ஒன்று வருதான் செத்துற. சரி, நல்லதுதான். சரி, இந்த 6 குழந்தைகளை பிறந்த உடனே அதுக்கு பசிக்குது. ஆனா பசியை எப்படி கேட்காது உங்ககிட்ட? எப்படி பசின்னு சொல்லுவோம் உங்ககிட்ட? அழுவோம். டேய் அப்பா அம்மா காதல உழுவுதா இல்லையா? பசியா இருக்கு பால் கொடுக்கறது இல்லையான்னு கேட்குமா? அப்படி இல்ல, அது பேபி. அப்ப பேபி என்ன செய்யணும்? அழுவோம். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ பிள்ளைக்கு பசி எடுத்துடுச்சு, கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 7 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகிறோம். என்ன சொல்லும்? சாப்பாடு வந்து பசி எடுத்தா என்ன சொல்லும்? கேட்கும். என்ன கேட்பாங்க. ஆமா, முட்டை பொறிச்சு கொடுங்க, கோழி பொறிக்கலையா, ஒன்னோடு ஒரே ரசம் இன்னாம ஆயிடுது, கேக்குது. 20 வயசு ஆயிடுச்சு, வந்து அப்பா அம்மா நீங்க சமைச்சிட்டு கேட்குமா? அது சொந்தமா சமைச்சு சாப்பிடுங்க. சமையல் இல்லையா? நேரம் மெக்டானல் போய் உட்காந்து எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் மெக்டானல் தாங்க. மண்டை மூளையெல்லாம் மெக்டானல் தான். எல்லாம் இந்த காஞ்சி போய் பழைய ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு மண்டை மூளையெல்லாம் பெகர்ல போயிருக்கு. அது அவருன்னு சொல்லல, பட் இட்ஸ் நாட் குட், ஹெல்த்தி. அது சொந்தமா போய் சாப்பிட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு இதே சமைச்சு கொடுக்குது, கணவனுக்கு சமைச்சு கொடுக்குது, கல்யாணம் பண்ண பிறகு சமைச்சு கொடுக்குது. இப்படியே ஒரு கேட்டகரிஸ் வருது இல்ல. இப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்றத நல்லா நீங்களும் கேட்டுங்க தேவ பிள்ளைகளை. நீ பேபி கிறிஸ்தவனா அல்லது வளர்ந்துட்ட கிறிஸ்தவனா இல்ல முதிர்ச்சி அடைந்தவனா இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவனா? 4 காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. பேபி கிறிஸ்தவன் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யணும். வளர்ந்துட்ட பிறகு நீ கேட்கிற சாப்பாடு வேணும், இது வேணும், மீக்கு வேணும், அதெல்லாம் கேட்குறீங்க. ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி, முதிர்ச்சி அடைந்தவர்கள். அப்ப இந்த 4 கேட்டகரியில நம்ம வாழ்க்கையை போடும் பொழுது ஜெபம்ன்றது அப்படிதான். ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையில என்னுடைய ஸ்தானம் என்ன, நான் சேவிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 46:10 என்ன சொன்னார்? Be still and know that I am the Lord. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை, அமர்ந்திருந்து அழுது உட்கார்ந்து சொல்லல. அண்ணால் அழுதா, ஏன்னா அவருக்கு கிடைக்கிற அழுகுறா. யோபு அழுதான், பிசாசு உதைக்கிற உதவி இவன் கடவுள் தான் உதைக்கிறான்னு இவன் அழுகுறான். நிறைய பேர் பேரத்துல பார்த்துருக்கிறோம். இயேசு ஒரு கட்டம் அழுதாருன்னு சொல்லி போட்டிருக்கு. எதுக்காண்டி அழுதாரு? வேதனைனால அழுவல. ஒரு நாளா இந்த வீட்டுல தங்கி இருக்கிற எவ்வளவு அற்புதம் சொல்லி இருக்கிறேன், அப்பயும் விசுவாசம் இல்லையே, ஆவியில துக்கம் அடைந்து அழுதாரு. இன்னைக்கு ஆவியில துக்கம் அடைஞ்சாலுங்க மன வேதனையில அழுகுறாங்க. சோ ஜெபத்தை குறித்து அருமையான தேவ பிள்ளைகளே எப்படி ஜெபிக்க வேண்டும் அந்த நிறைய அந்த காரியத்தை குறித்து சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு பகுதியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கைகுமார அவங்க மனைவியும்
ஜெப வாழ்க்கை குறித்து. முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை வாசி நல்லா தெரிஞ்சிடும் எப்படி ஜெபிக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அது ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் கேட்பாய். அப்ப கேளுங்கள், மத்திய 7:7 கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப உன்னுடைய ஜெபத்துல முதல்ல அமரும் பொழுதே அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு தான் அவர் இன்னார் என்று அறிந்திருந்தால்தான் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப ஜெபத்துக்கு போறதுக்கு முன்ன கேட்கறதுக்கு முன்ன ஆண்டுதான் கேட்கிற தண்ணீர் கொடுன்னு இவரை சொல்லிட்டா, நீங்க யூத குலம், நாங்க வேற ஜாதி, நீங்க வேற ஜாதி, அடிச்சு கொண்டுடுவானுங்க, நாங்க தான் தண்ணி, அவங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசுறா. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ தண்ணி கேட்கறது யார் என்பதை நீ அறிந்திருந்தால், உனக்கு இருக்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ ஏன் இடத்துல கேட்டு நான் ஒரு தண்ணி கொடுத்தேன்னா அது உனக்கு தாகமே. தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால் நிச்சயம் அதுக்கு மாறுபாடு இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவன் உன் ஜெபத்தை கேட்டால் நிச்சயமாக ஒரு குறையும் உனக்கு இருக்காது. நம்ம வாழ்க்கையில நம்ம அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதலாவது நீ சேவிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். அவர் அறிந்திருந்தாதான் நீங்க கேட்பீங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அறியலன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? ஒரு பேபி பிறந்துடுச்சு, காட்டுல மாட்டிக்கிச்சு, ஒரு சிங்கம் வந்து அந்த பேபியை கடிச்சு கொண்டு போயிடுச்சு. பேபி அழுகுதான். சிங்கத்துக்கு தெரியுமா அது என்ன ஆகுதுன்னு? இதே ஒரு மனுஷனா இருந்தா எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு பாருங்க மலேசியால சொல்றாங்க, எல்லாம் குப்பை தொட்டி வீசுறாங்களா, இப்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம். 4வது மாடியில இருந்து போன வாரம் 4வது மாடி ஒருத்தன் 7வது மாடில இருந்து ஒரு பிள்ளைய வீசி இருக்கலாம். ஒரு பிள்ளை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. ஒரு பிள்ளை மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் தூக்கி வீசுறாங்க. டென்ஷன் வீட்டுக்குள்ள. ஏன் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள டென்ஷன் ஆகி வந்து ஆத்திரத்துல, அன்புலதான் பிறந்தது குழந்தை, ஆத்திரத்துல பிள்ளைகிட்ட காட்டுறாங்க, தூக்கி வீசுறாங்க ஜனங்களோட. இன்னும் நடந்துட்டு இருக்கு மலேசியாவில். இப்ப நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? அது வீட்டுல ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்தா தானங்க. அவ ஜெபிக்க போகிறதுக்கு முன்ன இன்னார் என்பது யாருக்கு இருக்கும்? மத்திய 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். 16-15 பேசுறேன். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில வரும் பொழுது ஆண்டவருடைய கேள்வி, அதாவது தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவரு எப்படியாப்பட்டவர்? நல்லவரா கெட்டவரா? அவரு ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் இல்லையா? சோகம் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? நீ ஜெபிக்கும் பொழுதே, உன்னோட ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆமா, என்ன நம்ம கேட்க போறோன்றது அறிந்து கொள்கிறார். அதனால நான் போயிட்டு உட்காந்துட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஒருத்தன் கேட்கறான் குஸ்தரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கு. ஆண்டுக்கு எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக. அவனோட சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த காலகட்டங்களில் யூதர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே குஷ்ட ரோகிகள் எல்லாம் தொடக்கூடாது. குஷ்ட ரோகிகள் தனியா ஐசோலேட்டட் பிளேஸ் சொல்லுவாங்க. ஒதுக்கி கொரோனாவில் கோவிட் இருக்கிறாங்களே, கோவிட் உள்ள அடைச்சாங்க 14 நாள், அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அவங்க வந்து சமுதாயத்தை மின்னு அப்படியே டவுன்ல ஏதாவது வாங்க போனா கூட முக்காலெல்லாம் போட்டுட்டு சாக்கு துணியெல்லாம் போத்திக்கிட்டு நான் குஷ்டரோகி, நான் குஷ்டரோகி, நான் குஷ்டரோகி சொல்லிட்டு மணி அடிச்சுக்கிட்டே போகணும். அதான் அந்த காலத்துடைய சூழ்நிலை. அப்ப தொடக்கூடாது, கிட்டே போகக்கூடாது. அதனாலதான் அவன் அந்த கேள்வி கேட்கறான். நீ என்ன குஷ்டரோகிய போய் ஆண்டுகிட்ட போது சித்தம் உண்டு கேட்கறதுக்கு? நீ தேவனுடைய பிள்ளை. எப்படி? அதாவது நீ அறிந்து கொண்டால் ஆண்டவரை யார் என்று. அதான் ஆண்டவரோட கேள்வி. அதுதான். 1000 பேர் 1000 சொல்லட்டும். ஒருத்தன் சொல்றான் ஏசி இல்லைன்றான், ஒருத்தன் சொல்றான் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்றான், ஒருத்தன் 2 பேருமே இல்லை, அம்மா இல்லாம எப்படி பிள்ளை வந்து அவன் ஒருத்தர் கூட்டு ஒரு குரூப் இருக்குது. இதுக்கு எல்லாமே வேத குழப்பர்கள், வேத புரட்டர்கள். அவங்க வந்து பைபிள் இல்லைன்னு ஒரு கான்ஃபியூஸ்,
பவுல் அடியாரு ஆண்டோட பிள்ளை இல்லைன்னு ஒருத்தன் புதுசா ஆராயிறாங்க. எதுதான் ஆராய்ச்சிட்டு இருக்கு, இதை ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வேதம் டியூட்டரோனமி பாகம் 29 இருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த ரட்சிப்புக்கு இது போதும். இன்னும் மறைவானைகள் நிறைய இருக்குதான். யோவான் கடைசி வசனத்துல நீங்க வாசிங்களா, அவர் செய்த காரியங்களை எழுதினா புக்கை உலகமே பார்த்தாலும் அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார். ஸோ ஜெபன்றது முதலாவது நீங்க அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 6:5. ஓகே, 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயைக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இன்னைக்கே வெளியரங்கமான பதில் கிடைக்க மாட்டேனது. ஆண்டவர் செய்யற காரியம் 2 விதமான குரூப்பை சொல்றாரு. மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். மாயக்காரர் யார் தெரியுமா? சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார், அல்லேலூயா. இவருக்கு வேதனை அந்த பிறகுதான் வேற மாதிரி என் தேவன் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய வல்லமை சொல்லுவாரு. நானு போன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அது ரொம்ப இன்னும் 3 நாள்ல பாருங்க, அந்த மூணாம் நபரை பத்தி பேசும்போது 3வது நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். 2-3 பேருக்கு நடந்துருச்சு. இது ஒரு பெரிய அற்புதம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னாரு, நீங்க சொன்னீங்க 3வது நாள் நான் போயிட்டேன். ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனா பேங்க்ல 50,000 வெள்ளி இருந்தாதான் அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 50,000 வெள்ளி இல்லை. என் உறவினர்கிட்ட கேட்டேன், இவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுக்கு கேட்டு பார்த்தேன். யாருமே சொந்தக்காரன் நினைச்சிருக்காங்க, எல்லாம் பணக்காரனுங்க. ஒருத்தன் கூட காசை கொடுத்து உதவி செய்ய மாட்டேட்டாங்க. ஆனா முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் காலையிலேயே யாரோ ஒரு நண்பர் கால் பண்ணி, நீங்க 50,000 கேட்டுருந்தீங்களே, பேசிட்டு இருந்தீங்க, 50,000 தேவைப்பட்டேன், நான் பேங்கிங் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க சொல்லி 3வது நாள் ஒரு அற்புதம். நான் என்ன சொல்றேன்னா, மாயக்காரர் அப்படி இல்லை. மாயக்காரர் ஷோ காட்டுவாங்க. மாயவித்தக்காரர் சொல்லுங்க, மாயவித்தக்காரன்னு சொல்லி அவன் அப்படியே 10 வெள்ளியா 100 வெள்ளியா மாற்றுவான். அப்படியே கிழிச்சிட்டு காசை ஓட்டுவான். அப்படியே பவுன் உண்டாக்குவான், ரைபேட் உண்டாகும், இதெல்லாம் செய்வானே. அவளே முடிஞ்சோன்னே சம்பளம் கேட்பான், எனக்கு காசு கொடுங்க. அதெல்லாம் மாயக்காரர்கள். எல்லாம் செஞ்சு விட்டு காத்து கொடுங்க சாமி, காத்து போட்டு சாமி. இதெல்லாம் மாயக்காரர்களை போல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட ஜெபத்தை ஊர்லாம் கேட்கற மாதிரி ஜெயிப்பாங்க. அது ஜெபமா? ஏன்னா ஆண்டர் செவிட்டு பாருங்க, கத்தி கதறி. ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஐயோ, மைக்கு பிஞ்சு, மைக்கு ஸ்பீக்கரும் பிஞ்சிடும் போல இருக்கு. வச்சிருக்கிறது மைக்கு, தொண்டை கிழிஞ்சு கத்தி. நான் அவங்க பாவம் செய்யறாங்கன்னு சொல்றேன். நீங்களும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்களுக்கு தெரியல. இப்ப என் பக்கத்துல இருக்கிறீங்க, நான் எப்படி உங்க மனைவி பத்தி எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுறேன் கேட்க மாட்டேன். ஏன் நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க? இதே அந்த சைட்ல இருந்துட்டு சாப்பிட்டீங்களா விளங்குமா? அப்ப ஆண்டு யார் அவரோட நெருங்கும் பொழுது தனிப்பட்ட உன்னோட உறவு, அதான் ஜெபன்றது கடவுளை பேசுறது. ஜெபன்றது ஒரு ப்ரோக்ராம் அல்ல. ஜெபன்றது அதெல்லாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஜெப அனுபவம் இருக்காது. கண்ட கதை பேசிக்கிறாரு, பேசுவாங்க, அதை பேசுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. அப்புறம் இவன் யாரு, எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க, மோசே ஜெபம் பண்ணா, அவங்களாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் சொல்லுங்க? இவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாதவங்க. என்னைக்கு நீ பண்ற ஜெபம் என்ன செய்யணும் பார்க்கணும், கிரியைகள் நடக்கணும், அது வாழ்க்கையில உறுதியாகணும். மோசே ஜெபம் பண்ணாரு, செஞ்சுட்டு போகட்டும். 40 நாள் அவர் ஜெபம் பண்ணாரு, உபவாசம் பண்ணி ஒரு நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணாரு. நீ என்ன நோக்கத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிற? ஜெபிக்கிறியா?
அவருக்கு தேவன் யார் என்பதை அறிந்து மலையில ஏறி ஜெபம் பண்றாரு. அவர் தெரியும் யாருன்னு. நான் ஜெபிக்க போற தேவன் யாரு, என்னுடைய கல்மலை போற ஆண்டவர்கிட்ட தண்ணீர் கல்மலையில அடிறார் 2 அடினார். போய் அடிச்சா 2 அடி கல்லுல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் கேட்கறது யார்? இயேசுனார் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்து கேட்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் 4:29, 30, 31 வாசிங்க. அப்போஸ்தலர் 4 பாஸ்டர் 30, 31. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்படி ஒரு ஜெபம் எப்படி ஜெபம் பண்றது பாருங்க. பல விதமான ஜெபம் இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் பல விதமான ஜெபங்கள் இருக்கு. நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு பகுதியை வந்து பார்ப்போம். முதலாவது நீ அவர் யாரு என்பதை அறிந்து கொண்டாதான் எனக்கு ஜெபம் கேட்கப்படும். 2வது மாயக்காரர் பொருளாதபடிக்கு ஆண்டோட உறவோடு இருந்து ஜெபிக்கணும். ஆண்டோட உனக்குள்ள உறவு எப்படியாப்பட்ட உறவு? நேர ரோட்ல ஒருத்தன் போறான், போறேன்னு போய் நேரா போயிட்டு ஒரு 10 இருந்தா கூட கேட்க முடியுமா? நீங்க கேட்டுருவீங்களா? போயிட்டு 10 இருந்தா கை மாத்தா போடுங்க அடிச்சுடுவாங்க. கேட்கவும் மாட்டீங்க. ரோட்ல போறோம் கேட்பீங்களா? அப்படி கேட்டா அதுக்கு பேரு பிச்சை பாஸ்டர். அது பிச்சை எடுக்கணும். நீங்க பிச்சை உன்னை அவருடைய நாமத்துல ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர் பிச்சைக்காரனா படிச்சிருக்கேன் போட்டிருக்கேன். இப்ப உங்ககிட்ட நான் வந்து நீங்களும் நானும் இருக்கிறோம். நான் வந்து தைரியமா இருக்கிறேன். கைமா ஒரு 10 இருந்தா கொடுங்க. அப்புறம் மீட்டிங் அப்புறம் மேல கொடுத்தாரு வாங்க கொடுத்துருவேன். நான் என்னைக்கே ஏமாத்த திருமணம் ஏமாத்துக்காரங்க இருக்கானுங்க, வாங்கினக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. நான் வாங்கினோடனே கைமாத்தான் நானும் அந்த நேரத்தில் சில்லர் இருக்காது, எவனாச்சும் வந்துடுவான். காசு இவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். ஒரு 20 வெள்ளி கொடுங்க. 100 வெள்ளியா இருக்கு, சில்லர் இல்லை. 100 வெள்ளி கொடுக்க மாட்டேன், 20 வெள்ளி 10 வெள்ளிக்கெல்லாம் சரி 20 வெள்ளியா கொடுப்போன்னு கொடுப்பேன். அப்புறம் நேரத்தில் ஓரோ பண்ணுவேன். ஓரோ பண்ணணும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். முடிஞ்சோடனே இந்த காசை மாற்றி திருப்பி கொடுத்துருவேன். மறந்துட மாட்டேன். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த மாதம் அப்படியே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் வாங்குறது பாஸ்டர், அது உரிமையா உறவா? உறவு. வெரி குட். உறவு தான். உரிமை என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? அது உறவுன்றது வேறு. கடவுள்கிட்ட போயிட்டு உறவு தான். ஒரு பாட்டு பாடுகிறேன், எனில் வாழும் இயேசுவே, அது என் வீட்டினில் இந்த பாட்டினிலே உன்னாமம் நான். அந்த பாடலை கேட்டீங்கன்னா முழுசாவே ஒரு தேவனுக்குள்ள நீங்க உறவு தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உறவு இருந்தாதான் கேட்க முடியும். நீங்க வந்து அதோட கேட்க விட மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப அந்நுண்ணிய ஐக்கிய உறவு என்ன செய்யுங்க? போக்குற 10 எடுத்துட்டு போயிடுவீங்க. கேட்க கூட மாட்டீங்க. என்ன காசுன்னுட்டு வாங்க போக்குற எடுப்பீங்க. வாலட் எடுப்பேன், எடுத்துட்டு போயிடுவேன். நான் எங்க 10 நேரத்தை எடுத்து நான் பிரேக்ஸ் வாங்கிட்டேன். உங்களுக்குள்ள அந்நுண்ணிய ஐக்கியம் இல்லை பாஸ்டர். இப்போ இந்த இடத்துல நல்லா ஒன்று பார்ப்போம் பாஸ்டர். ஒரு உறவின் அடிப்படையில் நீங்கள் கேட்குறதும் உரிமையின் அடிப்படையில் அவங்க எடுக்கிறதும் இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூட நம்மளுடைய அந்த ஐக்கியம் உறவு எப்படி இருக்கணும்? ரொம்ப முக்கியம். அதனால தான் கேட்குறாரு, நான் நீ யாரு, நான் யாரு உனக்கு? மற்றவங்க சொல்ற மாதிரி நான் ஒரு கடவுள், நான் தீர்க்கதரிசி, நான் ஒரு டீச்சர், இப்படியா பார்க்குறியா? அல்லது நான் யாரு? இது வந்து எங்க கேட்கறேன்னா, யோவான் 1வது சொன்னார்ல, அவருடைய நாமத்தின் மேல் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னோடனே முதலாவது பிள்ளை எப்படி வரும்? சும்மா வராது. உங்க ரத்த சம்பந்தப்பட்ட ஊர்ல ஒரு பிள்ளை அவன் பிள்ளைன்னு சொல்றீங்களா? இல்லையே. உங்களை வித்து தரித்தவர்கள், என்னுடைய வித்து தரித்தவர்கள் போட்டு ஏன் சொல்றாரு? என்னுடைய வித்து தரித்தவர்கள் சொல்லி. அப்போ உங்களுடைய வித்து தரித்தாதான் உங்க பிள்ளை. அப்படியே இருந்தா கூட இது வளர்ப்பு பிள்ளைங்க சொல்லுவாங்க, இது வளர்ப்பு பிள்ளை, அதுதான் பெத்த பிள்ளை. அது டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கேட்கிற 31 வாசிங்க. 4:31 பாஸ்டர். அப்போ சொல்றாரு, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர் வரணும் ஜெபத்துல. ஜெபம் பொழுது அது பொம்மை வச்சுட்டு வெடிக்க வச்சுட்டு பாருங்க அசைய வந்துருச்சு. ஸ்பீக்கரை போட்டு சத்தமா வச்சுட்டு
இப்படியெல்லாம் கத்தவே வேணாம் ஆண்டவரே. சில பேர் பிசாசை விரட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பிசாசு ஒரு பக்கம் கத்துது, ஊழியக்காரன் கத்தலாம் பாருங்க. நான் பயந்து கடை முடிச்சுட்டேன். நான் என்னை யார விரட்டுறான்னு தெரியல. இதோ கத்தம் அதுவும் கத்துது. நான் யோசிச்சேன், என்னடா இது இப்படி தேவையில்லையே. நான் சொல்றேங்க, ஒரு நாள் ஒரு பேய் வந்துருச்சு, ஆட்டுக்கு 15 பேர் போய் விரட்டுறாங்க ஒரு 3 மணி நேரம். என்ன செய்றீங்க? பயங்கரமா இரும்பு நாக்கால உடைச்சு கடிக்கிறான். பயங்கரமான ஒரு ஆவி அது. நான் சொன்னேன், இது இந்த பேயெல்லாம் அப்படி வேட்ட சண்டை போட்டு கடிக்கிறான், கயிறை போட்டு கட்டி, சங்கல் போட்டு கட்டி, அவன் நாக்கெல்லாம் அப்படி பிச்சு வீசுறான் சேம்சன் மாதிரி. எல்லாம் போங்க மாஸ்டர், நீங்க உள்ள போவீங்க. அவங்க எனக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறவர் தெரியும் என்பதை உணர்ந்திருக்கிறேன், அவர் என்னோடு கூடவே இருப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுல ஒரு 3 நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான் போன பேய் ஓடிடுச்சு. 3 நிமிஷம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சில நேரத்தில் ரோட்டில் நடந்து போனா கூட, ரோட்டில் நடந்தா திடீர்னு பைத்தியக்காரங்கன்னா கத்தி ஆல்ரெடி ஓடுறாங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன் சொல்லுவாங்க, நாங்கள் போகும்போது ஒண்டியா போகல, நம்மளோட தேவை. ஏன்னா உறவு அப்படி கூடயே ஏன் மக்களும் மணியா வர சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு உறவு தான். அந்த நெருக்கத்தோடு வரும் பொழுது, ஆண்டவரோட நெருங்கி வரும் பொழுது அந்த ஜெபம். அப்போ அது என்னன்னா, அசைவுன்னு சொல்லும்போது ஒரு சம்திங் வாஸ் ஹேப்பன். அசைவுனா அதுதான், ஒருமனப்பட்டு எல்லாம் போது கூடியிருந்தாலும் சம்திங் ஹேப்பன். பரலோகத்துல ஒரு சத்தம் வந்தது, பட்டணம் செஞ்சுட்டு ஜனங்கள் எல்லாம் அட்டென்ஷன் கொண்டாது. அப்படின்னா உன் ஜெப வாழ்க்கையில ஒரு அசைவு வரணும். நீ அசைஞ்சா தானே. நீ எதிரி ஜெபம் பண்ணும்போது நீயே பாதி தூங்கிட்டு எதுக்கு படிச்சுட்டு ஜெயிக்கணும் கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதுக்கு கத்த சொல்லல, பேசு. காலையில அப்படி கூப்பிடுறா, போயிட்டு வரணுமா? போயிட்டு வரேன், அது உணவை பொறுத்து இருக்குது. சரி சரி வரேன், வா வரேன், தெரிஞ்சுக்கிறேன் கனவு மனைவில வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது நம்மளுடைய ஜெபத்துக்கு இன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். அடுத்தது அவரோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும், ஐக்கியம், நெருங்கின ஐக்கியமும். இந்த கொரோனா காலத்துல நான் எல்லாத்தையும் அதான் சொன்னேன், நேரங்களை கைது செய்து தேவனோடு நெருங்கிறதுக்கு. நானும் பேசுவார், நானும் பேசிட்டு இருக்கிறேன், அவரெல்லாம் சொல்லவே முடியாது. நானும் ஆண்டு பேசுறாரு, நானும் ஏதோ காரியங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு பாருங்க. மத்திய 14 19 சொன்னோம். அப்படி வந்து கத்துனாருன்னு ஒன்றும் செய்யலைங்க, அற்புதம் நடக்குதுங்க. நான் சொல்லிடுறேன், அப்பத்தையும் மீனி குழந்தை வச்சு கையை தூக்கி எப்படி ஜெயிச்சாரு? அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு. என்ன செஞ்சாரு? அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, கருணை இறக்கம் உள்ளுங்க, பட்டியல் பட்டணமா வந்து உட்கார்ந்து இருக்குது, 5000 பேரு கொஞ்சம் மாதா எண்ணெயை திருடுவான்னு போல இருக்குது, பயமா இருக்குது. அப்படி ஜெயிச்சாரா? ஜெபத்துக்கு முன்னையே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்கள உட்கார வைங்க, எதை போடுங்க, இங்க இல்ல ஆனா எல்லாத்தையும் வரிசையா எதை போடு போடுறா தைரியமா. அதாவது அவர் ஆண்டவர் இல்லைங்க, அப்ப அவர் செய்யும் போது ஆண்டரா செய்யல, ஆண்டரா செஞ்சு அவர் ஆண்டர் ஸ்தானத்துல செஞ்சிருந்தாருன்னா பிதாவை நோக்கி ஆசீர்வாதம் சொல்லி கேட்க மாட்டார். பிதாவை நோக்கி பாக்குறாரு. அப்படின்னா அவருடைய கேரக்டர்ல மாம்சத்துல இருந்து காட்டுறாரு, மாம்சமா தான் இருக்கிறேன், பிதாவை நோக்கி கேட்கிறாரு. அவர் மாம்சமா இருக்கிறது வந்து 100% மாம்சமாவும் இருந்தாரு, 100% ஆவியாவும் இருக்கிறாரு. தெய்வீகமும் மனுஷிகமும் 100% இருந்தது. ஆனா சில பேர் அவர் கடவுளுங்க, அதனால இல்லைங்க, சில காரியங்கள் செய்ய முடியாது. அவர் ஜெபிக்கிறாரு, பிதாவே அவர் வருகை எப்பங்க எனக்கே தெரியாது, மனுஷகுமாருக்கு என்ன தெரியாதா? சோ ஒரு மனுஷனா இருந்தா தெரியாது. சோ சில காரியங்கள் ஆண்டவர் வந்து பிதாவே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு ஃபெய்த் லெவல
அப்படின்னா நடக்கிறதுக்கு முன்னையே போட்டுட்டார் எல்லாத்தையும். அறா 50 பேர் 100 பேர் வரிசையா உட்கார வை, எல்லாம் உட்காந்துட்டானுங்க. சீசர்கள் எல்லாம் வயிற்று கலக்கிருக்கேன். என்னடா 2 5 அப்பம் 2 மீன் வச்சுட்டு என்ன செய்ய போகிறார், என்ன எப்படி கொடுக்க போகிறார், நினைத்து கொண்டிருப்பாரு. என்ன செய்வார்? விசுவாசித்தார். ஆண்டவர் யாரு? அவருக்கு அவங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு உறவு சொல்றாரு. யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்களா? நான் ஒண்ணுமே எங்க அப்பாவுக்கு தெரியாம செய்ய மாட்டேன், சொல்லாம செய்ய மாட்டேன். அந்த உறவை காட்டுறாரு. இந்த கொரோனா காலத்துல கூட உங்களோட உறவு ஆண்டவரோட ஜெபிக்கும். இன்னும் 2-3 ஸ்டெப் இருக்குது ஜெபத்தை குறித்து. நான் இன்னொரு நாளைக்கு அதை குறித்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு முதலாவது முக்கியமாக இந்த ஜெபத்தை குறித்து நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்வது, இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த இடம் அசையப்பட வேண்டும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிச்சு அந்த இடம் அப்படியே அசைக்கணும். மாயக்காரருக்கு போல இல்லாம நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லவும் கூட உண்மையாக கடவுள் முழக்கால் படிக்கிட்டு முழக்கால் படிக்கிறீர்கள், அது அப்படியோ என்ன ஜெபிக்கலாம், முழக்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். பல விதமான ஜெபங்கள் இருக்குது. நாளைக்கு இன்னொரு யாராவது வந்தாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து இந்த விதமான ஜெபம் பண்ணி எப்படி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எனக்கு பார்த்ததுல பஸ் நம்ம இன்னைக்கு வரும்பொழுது கூட நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த வீடு பாருங்க, எவ்வளவு பெரிய அழகான ஒரு வீடு, மாளிகை போல இருக்குது. இப்படிதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய மாளிகையும் வீடும், அந்த மாளிகை வீடா இருக்கணும். அது ரட்சிப்பு, அது ஆசீர்வாதம், அது சாட்சி. வீடு பாத்தீங்களா? இதெல்லாம் பாருங்க எப்படி மாளிகை. ஏன்னு சொன்னா ராஜாவின் மாளிகையில் அவர் இருக்கிற மாளிகை, நம்ம இருக்கிற மாளிகை தான். எங்க இருந்தாலும் ஏசு இருந்தா அது மாளிகைங்க. இயேசுவும் வீட்டுல இருந்தா அது மாளிகை தான். கம்பத்து வீடோ பழகு வீடோ ஓட்டை வீடோ எதா இருந்தாலும் தேவன் இருந்தாலும் அது மாளிகை தான். ஏன்னா ராஜாதி ராஜா உங்ககிட்ட அது ஒரு பேலஸ் தான். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்ததுல ஒரு மனப்பட்டு ஜெபிப்போமா? அவங்களுக்கு போறோம். இன்னும் அநேக கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி கேட்கலாம். தொலைபேசி மூலியமாக மற்றவர்கள் கேட்கணும், எங்களுக்கு கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற பதில்களை நாங்கள் கொடுப்போம். இது தொடர்ந்து இந்த ஜெபன்ற காரியத்தை குறித்து வேத ஆராய்ச்சியிலே நான் ஒரு நாளைக்கு இன்னும் விளக்கமாக நிவர்த்தியாக சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே. இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால் வாழ்க்கை அனுபவம் தான். நான் பேசுறதெல்லாம் பைபிளை படிச்சதுனால அல்ல, அந்த பைபிள் வசனம் என் வாழ்க்கையில் அனுபவத்தில் வந்ததுனால தான் நான் பேசுகிறேன். எங்கே கூகுளில் பார்த்துட்டு அவங்க அமெரிக்காக்காரன் செஞ்சேன் அதெல்லாம் நான் பேசலை. என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் செய்ததை நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் செய்வார் அசையணுங்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? கை பிடிங்க, அமைக்கிறாருங்க கையை. கர்த்தாவே, சுத்தமாக இன்றைக்கு வருகிறோம். இந்த ஆண்டவரே ஜெபத்தை குறித்து இந்த வேலையில் கூட ஆண்டவரே நான் ஜெபிக்கிற நேரத்தில் கூட அந்த வீடு அசையப்படட்டும் ஆண்டவரே. அசையாத பிரச்சனை அசைஞ்சு போகட்டும் ஆண்டவரே. எவ்வளவு மகிமை வல்லமை இறங்கும்படியாக அந்த ஒவ்வொரு அன்பின் திருகாலத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் சகோதரிகளை வெள்ளப்படுத்தி ஆண்டவரே ஒரு தெய்வீக வல்லமை இறங்கும்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளைக்கு இந்த மாதிரி டாபிக் மறுபடியும் பேசுவோம். God bless you.